முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே பொடி மலரே. இல்லை, நீ காலேஜுக்கு டாக்டர் படிக்க வந்தியா இல்ல என்ன எங்கேயாவது படிக்க கூட்டி வந்தியா? எனக்கு ஒண்ணும் விளங்கல. ஏன் இப்படி சொல்றிய? இல்லடா, நான் இன்மணிலாம் ட்ரெஸ்ஸே போட்டதில்லடா. என்ன என்ன இன்மணி ட்ரெஸ் போட்டு இருக்க? ஐயோ, நான் என்னத்த சொல்ல? ஒரு நாள் போடுங்கண்ணே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன்னு தம்பிக்காக இதை கூட செய்ய மாட்டீங்களா? இன்மணி போடம் எம்பிட்டு அழகா இருக்கிய பத்தியா? இல்ல, அதுக்குன்னு பெல்ட் கூட போட விடாம ஏன்டா இப்படி நீ சாவடிக்கிற? அண்ணே, இத்தனை நாளா காக்கி சட்டிலே தானே கடந்தீங்க, ஒரு நாள் கலர் சட்டியில தெரியுங்கண்ணே. ஆமாடா, என் வேலையை பூரா விட்டுப்புட்டு என் பொண்டாட்டியும் விட்டுப்புட்டு இப்போ உன் கூட வந்து இங்க நான் இன்மணிட்டு ட்ரெஸ் போட்டுட்டு தெரியுறேன். என்ன சரி வாடா, இங்க நின்னுக்குறதா? வா, என்ன இருந்து பாப்போம். காலேஜ் கரஸ்பாண்ட் நான் பேசுறேன். ஆமா, நீ பேசி கிழிச்ச. நீ பேசுறதா நான் எதுக்கு சென்னைக்கு வரேன்? என்ன வா சோழி பாத்துக்கிட்டு ரொம்பத்தையும் வைரியம். எனக்கு என்ன தைரியம் இல்லைண்டா, அதெல்லாம் தைரியம் நிறையவே இருக்கு. நீ ஆமாடா, தைரியம் இருந்து கிழிச்சு பிடிச்சு வாடா. சோழியை பார்த்துட்டு மனசுல கடுப்பேத்திக்கிட்டு இருக்காமா. வாடா ஒன்பதே வாங்க. என்னம்மா காலேஜ்ல பிடிச்சிருக்கா? எப்படி? நம்ம வீட்டுல இருந்தாலே இசை தெரியும்னு நினைக்கிறேன். அவன் இந்த காலேஜ்ல தான் படிச்சா. 5 வருஷம் அடிக்கிறதுல ஊட்டியே கிடையாது. எப்படியோ படிச்சு முடிச்சு டாக்டர் ஆயாச்சு. நீங்களும் நல்லபடியா படிச்சு டாக்டர் ஆகணும்னு மாமாவோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா மாமா. நீங்க ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணி அங்க போய் படிஞ்சிடுச்சேன்னா கண்டிப்பா நல்லா தெரிய படிப்போம். நான் கண்டிப்பா படிப்பேன். தால இத்தனை நாள் பல்ல காட்ட மாட்டேன், மாமா பார்த்தா மட்டும் பல்ல காட்டுறியே. நான் தான் நேத்து சொன்னோம்ல, புது இடங்கறனால ஒரு மாதிரி இருக்க முடியும். என்னை பத்தி உனக்கு தெரியாதா? சரினே, அதுக்குன்னு மாமா பார்த்து பல்ல காட்டுற? நானுமே பேசுறேன், என்னை பார்த்தா மட்டும் கடிக்கிறியே. என்னம்ல குழந்தையா, இதுல இருந்து என்ன தெரியுது? அன்புனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்ன குழந்தையா, சரிதானே? வீட்டுக்கு வாங்கப்பு வச்சுக்கிறேன். ஐம் வெயிட்டிங். அப்படிலாம் கிடையாது. உங்களை நான் என்னைக்காவது வெட்டி கொடுத்து பேசியிருக்கேனா? வீட்டில் கடைக்குட்டி என்னை அம்படு பாசமாக செல்லமாக வளர்த்தது நீங்கள் தானே. நான் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டது கொஞ்சம் கூட யோசிக்காம படிக்க கூட்டு வந்துட்டீங்கள, அதுக்காகவே. ஆமாம், ஆரம்ப ஃபீஸ் எவ்வளோ? பார்வதி, இந்த ஃபீஸ் எவ்வளோ, யாரு கட்டுறா, எப்படி கட்டுறாங்க, இதனால நம்ம அடுத்தவங்க காசுல படிக்கிறோம் அப்படின்னு எந்த ஒரு தாட்மே உனக்கு வரக்கூடாது. இதுவே உன் படிப்புக்கு டிப்ரெஷனாகவும் போய் முடியலாம். இங்க பாரு, நீ என்னைய உன் மாமாவை மட்டும் பார்க்கக்கூடாது. என்ன, நான் முன்னையே சொன்ன மாதிரி தான் உனக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து தான் நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். புரியுதா? ஸோ உன் அப்பா ஃபீஸ் கட்டினா என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பியா என்ன? அந்த மாதிரி மாமாவை நினைக்கணும். இந்த முகத்தை மாத்துறது தான் எனக்கு பிடிக்கிறது கிடையாது. நான் முன்னையே சொன்ன மாதிரி தான் உன் அக்கா இதை பண்ணியிருந்தானா கண்டிப்பா அவளுக்கு விளைவுகள் வேற மாதிரி இருந்திருக்கும். இப்பயும் மூஞ்சி அப்படிதான் வச்சுட்டு இருக்கா. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு. ஆனா இப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகே? நான் உன் அக்காவுக்கு மட்டும் புருஷனா கிடையாதுமா. என்ன, உங்க குடும்பத்துக்கே ஒரு ஆணி வேற இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். என்ன, மதுரையில இருக்க முடியல, அவ்வளவுதான். கொஞ்ச நாள் என்ன, இப்போ இந்த கால் மட்டும் சரியாயிடுச்சுன்னா திரும்ப மதுரைக்கு தான் போகணும். அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீ வீட்டில் இருந்து படிக்கிறதா இல்லை ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிறதாங்கிறத அதை அப்போ முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இல்லைன்னா என் வீட்டில் நிஜமாக ஒன்றால் இருக்க முடியாது. கண்டிப்பாக சங்கடமாக தான் இருக்கும். என்ன, அதனால கண்டிப்பாக நீ ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். அதை பின்னாடி பார்த்துக்கலாம். மாமா, நானும் உங்களை என் மாமாவெல்லாம் நினச்சதே கிடையாது. என் அப்பா போனதுக்கப்புறம் என் அக்காவே எங்களுக்கு எல்லாமே. ஆனால் நீங்கள் வந்ததுக்கு பிறகு நீங்களே எல்லாமே அக்கா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து கூட. எப்பயுமே மாமாவா அப்பாவோட ஸ்தானத்தில் வச்சதையும் பார்க்கணும். நம்ம அப்பா உசுரோடு இருந்தால் நம்ம அப்பா அவர் என்னென்னலாம் செய்வாரோ அது எல்லாத்தையும் நம்ம மாமா நமக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா அப்போவே சொன்னாங்க. அப்பையிலேருந்து உங்கள் மேலே தனி மரியாதை மாமா எனக்கு. நீங்க எப்போதுமே என் மனசுல உசந்த இடத்துல தான் மாமா இருப்பீங்க. ஏமா நில்லுங்க. நீ புகழ்றதுக்காகலாம் நான் எதுவும் பேசல. என்ன, ஒருத்தவங்க புகழ்றாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம அவங்களுக்கு எந்த உதவி செய்யக்கூடாது. நம்மளோட கடமையை கரெக்டாக செய்யணும். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சும்மாவா சொல்கிறாங்க. ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம லைஃப் மூவ் ஆகுது.
அதே கான்செப்ட்ல போலாம். தேவையில்லாத பேச்சுகள் நமக்கு வேண்டாமே. என்ன மல்லிகா, சரிதானே? ஆ ஆ சரிதான் மாமா. சரிம்மா, இல்லைன்னா சிரிச்சுட்டு தானே இருந்தீங்க, அதவே கண்டினியூ பண்ணுங்க. அது எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்களா? முகபாவனை மாத்தினாலும் ஒரே மாதிரி, சிரிச்சாலும் ஒரே மாதிரி. இந்த வாரேன்ற ஒண்ணு மட்டும் உன் அக்காவுக்காக வேற யாருக்கும் வரல. ஆனா அது வீட்டுல எல்லாரும் யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் என் பொண்டாட்டி மாதிரி யாரும் சொல்லிட முடியாது. என்ன பொண்டாட்டி? போங்க டாக்டர், உங்களுக்கு ரொம்பவே குசும்பு. ஏய், நிறுத்துடி. இது காலேஜ், இங்க வாரேன்னு இழுத்துறாங்க. அப்படிதான். அந்த பயம் இருக்கணுமா? வீட்டுக்கு வழி மாவளே வச்சுக்கிறேன். ஆமா. அட வாங்க கதிர். என்ன டாக்டர் அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங்ல இருக்கு. கொழுந்தியாவ காலேஜ்ல விட்டுட்டு போறான்னு தான். வாங்க போலீஸ்கார், நல்லா இருக்கீங்களா? புவர்சிமா கூட்டு வந்திருக்கீங்க? இல்ல அவளை கூட்டிட்டு வரல. தம்பி நானும் வந்தோம். நான் வரதா ஒரு பேச்சே கிடையாது. இவன் வாழி இழுத்துட்டு வந்துட்டியான். உங்க தங்கச்சிக்கு விட மனசே கிடையாது. 2 மனசாத்தையும் அனுப்பி விட்டுருக்காங்க. வந்தோம், சரி காலேஜ்ல கரஸ்பாண்டன்ட் மீட் பண்ணலாம் அப்படின்னு போறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. என்னமா குழந்தையா? பார்வதி என்னமா பேசிக்கிட்ட கால் வாங்க இருக்க? என்ன யோசனை அப்படி? ஒன்றும் இல்லை மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கியா? வாங்க, நல்லா இருக்கியதா? நல்லா இருக்கேன். இந்த பொண்ண இங்க நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அப்போ இந்த கடவுள் என்ன நினைக்கிறாரு? ஒண்ணுமே விளங்கலையே. நாம வேணாம்னு நினைச்சாலும் கடைசியா நாம கிட்டே கொண்டு சேர்த்து வருவோலையே. என்னது இது விளையாட்டு? இந்த பையல திரும்ப நம்ம பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சோம். ஒண்ணுமே விளங்கல. இப்ப எதுக்கு இவன் இந்த காலேஜ்ல வந்து, அப்ப இவன் இந்த காலேஜ்ல படிக்க போறானா? என்னவா இருந்தா நம்மளுக்கு என்ன? நம்ம மனசுல கண்ணா மாமாதே, அதை யாருனாலையும் மாற்றவே முடியாது. இவன் யாரோ நாம யாரோ, நம்ம படிக்கட்டே வந்தோம், அந்த வேலையை மட்டும் பார்ப்போம். ஆனால் எல்லாமே ஏதோ சம்மந்தத்தோட நடக்கிற மாதிரியே இருக்கு. ஒன்றுமே விளங்கலை. என்னமோ போ. அன்னைக்கே சொன்னீங்கல்ல டாக்டர் தான் படிக்க வைக்க போறீங்கன்னு. ஓகே வாழ்த்துக்கள் தம்பி. அப்புறம் உங்க பேரு மறந்துச்சு. சக்திவேல் தான். சூப்பரான பேரு. சரி, காலேஜ் கரஸ்பாண்டன்ட் மீட் பண்ணி பேசியாச்சா? இல்ல இப்பதான் கிளம்ப உள்ள போலாம்னு வர வழியில உங்களை பாத்துறோம். நீங்க மீட் பண்ணிட்டு வரியோல? நாங்க மீட் பண்ணி பேசிட்டோம். நீங்களும் பேசிட்டு வந்துருங்க. அப்புறம் மறக்காம பேசிட்டு வீட்டுக்கு வரணும். என்ன, வீட்டுக்கு வராம போனீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போங்க. ஐயோ அண்ணே, ரொம்ப மன்னிச்சுக்கிறேங்க. இப்போ இன்னைக்கே நான் ஊருக்கு கிளம்பி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா எனக்கு அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட கேஸ், அது முக்கியமான கேஸ் எடுத்துட்டு போயிருக்கேன். அந்த இதுல லீவ் போட்டு வர மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ வேற வழியே கிடையாது. 3 நாள் இருந்துட்டு போலாம்ன்றதே வந்தேன். ஆனா சான்ஸே கிடையாது. இன்னைக்கே நான் கிளம்பி ஆகணும். அதுக்காக இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போவீங்களா? அதெல்லாம் இல்ல, வந்துட்டு போங்க. ஐயோ அப்படிலாம் கிடையாது. வரணும்னு நினைச்ச ஒரு நிமிஷம் வர்றதுக்கு நான் யோசிக்க போறேன். வந்துட்டு போனா ரொம்ப நேரம் ஆயிடும். அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா அடுத்த வட்டம் அடுத்த மாசம் நான் பார்க்க வருவேன். அப்போ வரும்போது பூவரசையும் கூட்டிட்டு வரேன். என்ன, சேர்ந்து இருந்துட்டு போவோம். என்ன ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா இப்ப கரஸ்பாண்டன்ட் நான் பேசிட்டு நான் இப்பவே கிளம்பணும். என்ன போன் மேல போன் வந்துகிட்டே இருக்கு. போலீஸ்காரனுக்கு எங்கேயாவது போன நிம்மதி இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? என்னத்த சொல்ல. அது என்னமோ உண்மைதே. சரி, பூவரசி கேட்டேன்னு சொல்லுங்க. இன்னும் 3 நாள் நான் மதுரைக்கு வருவேன். சரி, கண்டிப்பா சொல்றேன். சரி நான் காலேஜ் கரஸ்பாண்டன்ட் பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு போறேன். நீங்களும் பாத்துக்கோங்க. என்ன கோச்சுக்காரீங்க வீட்டுக்கு வரலேன்னு. கண்டிப்பா அடுத்த வட்டம் வரும்போது பூவரசியோட மாதிரி கண்டிப்பா வீட்டுக்கு வந்து இருந்து சாப்பிட்டு போறேன். பரவாயில்ல, எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வேலை தானே முக்கியம். என்னதான் நம்ம சொந்த பந்தத்தை பார்த்தாலும் நமக்கு நம்ம வேலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் போலீஸ்காரன் இருக்கவங்களுக்கு ரொம்பவே வேலை அதிகம் தான். ஒரு நாள் வெளியே வர்றதே பெரும்பாடு தான். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா குழந்தையோட வாங்க. கண்டிப்பானே. சரி, நான் போயிட்டு வரட்டா? தம்பி சொல்லிட்டு வரா. ஏமா பார்வதி, நல்லா படி. என்ன, ஊர்லயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா படிச்சு நம்ம ஊருக்கே 2 பேருமே டாக்டரா வந்துருங்க. சரியா? சரி, மாமா வீட்டுக்கு வரவே நினைச்சு வேண்டாம். ஓகே, நான் போய் கரஸ்பாண்டன்ட் மீட் பண்ணிட்டு நான் பார்த்து பேசிட்டு கிளம்புறேன். சரி. சரிங்க மாமா. சரி, பார்த்து பத்திரம். சொல்லிட்டு வாடா. அண்ணே போயிட்டு வரேன். அண்ணி,
போயிட்டு வரேன். சரி, நல்லா படிங்க, வாழ்த்துக்கள். நல்லா படிப்பா, வாழ்த்துக்கள். சரி, வருத்தப்படாதீங்க. இப்படி வருத்தப்பட்டு இருந்தாப்புல மட்டும் உங்க லவர் உங்ககிட்ட வந்துருவாங்களா என்ன? நீங்க ஆசைப்பட்டு அவங்க டாக்டர் படிக்கணும் தான் நினைத்து வச்சிய. அப்போ அவளை அனுப்பிட்டு நீங்க இங்க சந்தோஷமா தானே இருக்கணும். இப்படி நிம்மதி இழந்து இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி? உங்களை நான் என் அண்ணனோட கல்யாணத்துலதையும் பார்த்தேன். அன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன், அப்புறம் மறந்து போச்சு. அதை இப்போ காலேஜ்ல யதார்த்தமா பார்த்தனா. ஆனா உங்களுக்குள்ளே இப்படி வழி இருக்கும்னு எனக்கு தெரியாது. லவ் பண்ணா வழி வரும்ன்ற எண்ணத்துலதான் நாங்களா காதலே பண்ணாம இருக்கோம். சரி, நீங்க என் தங்கச்சியெல்லாம் பார்க்க வேணாம். ஒரு ஃப்ரெண்டா பார்த்து என் கூட பேசுங்க, பழகுங்க. நம்ம நல்லா பேசி பழகிடுவோம். கண்டிப்பா உங்க லவர் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் நீங்க பாருங்க, எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க. உங்க டாக்டர் படிச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன இருந்தாலும் பார்த்துக்கிடுவோம். என் அண்ணன் டாக்டரையும் படிக்க போயிருக்கேன் சென்னைக்கு. அதே மாதிரி 2 பேருமே டாக்டர் படிச்சுட்டு வந்துருவாங்க. அப்புறம் என்ன, கவலைப்படாதீங்க. அப்படிலாம் கிடையாது. கவலைப்படுறது கவலை ஒன்றும் இல்லை. அடிக்கடி இப்படித்தே மனசு நொந்து போவேன். யாருமே பேச துணைக்கு இல்லாதனாலதான் ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. என் கூட ஒரு கூறு கட்ட குப்பை வந்துச்சு. என்ன பண்ணிக்கு இருக்குன்னு பாருங்க. ஏன் எதிர 2 பாப்பா கை வச்சா என்ன தப்பா, இது சார காத்துதான்ப்பா. செருப்பு பிஞ்சு வரணும் செம்பனைக்கு. உனக்கு என்ன பொறாம? இல்ல உனக்கு என்ன பொறாமன்னு கேக்குறேன். பொறாமையில செத்து போயிடாத. நிக்கிறீங்க பாரு. உங்களை நான் காலேஜுக்கு படிக்க அனுப்புனாங்களா இல்ல இப்படி ஊர் சுத்த அனுப்புனாங்களா? இவன் சோழி பாரு, என்ன ரொம்ப பேசிக்கிட்ட? என்ன என்கிட்ட இந்த வாயில வச்சுக்கிறாத? என்ன எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்க அப்படிதான். நெற்றி கண்ட திறந்துருவா, வேற ஒண்ணும் இல்ல. நானும் உனக்கு காதல் கடிதம் எழுதி கொடுத்தேன், பாட்டெல்லாம் பாடி அழகா எம்பிட்டு அழகா என் லவ் நான் எக்ஸ்போர்ட் பண்ணினேன். ஆனா என் காதல் கடிதத்தை அப்பதான் அதை தீய போறது விட்டுருச்சு. அப்ப என் காதல் தீல கருகின மாதிரி கருகி போச்சு. கருகி போச்சுல வெண்ண, அப்ப பொத்திக்கிட்டு போக வேண்டியதானே? நான் கிளம்பிட்டேன், இப்ப நீதே வழிய வர. என்ன சோழி பார்த்துக்கிட்டு போ, ஆளு மண்டையும் பாரு. பாக்குறபடி பாக்குறேன். இவளுக்கு ஆளுகளும் மூஞ்சிகள் ஒட்டி உரசிக்கிட்டு நிக்கிறாங்க. ஒட்டி உரசிக்கிட்டு செம்புனக்கி நீலாம் சரியே இல்லாமா? ஏல போப்ல, அன்னைக்கு நீ என் காதல மதிச்சிருந்தீன்னா இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருந்திருந்திருக்கலாம். நீதான் என் காதல மதிக்காம தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போனீல்ல. அதனால காதல் பிரேக்கப் ஆளு மண்டை. வாங்க நம்ம பாட்டு பாடலாம். டியூட், எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி, எக்கச்சக்க ஆகி போச்சு கணக்கு. இப்போ செம்புனக்கி செருப்பு பிய்ய போதே. பிஞ்சா தச்சுக்கப்ல போப்ல, ஆளு மண்டை பாரு. அந்த பையனுமா? அவனை கல்யாணத்துல பார்த்தேன். ஆனா அவன் சரியான காமெடி பீஸ். எங்க கிளாஸ்ல சரியான காமெடி பண்ணிக்கிட்டான். நீங்க வேற. அவன் அப்படித்தான். சரி, இனிமே நாம ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாமா? நான் உங்களுக்கு தங்கச்சி முறதே வருது. ஆனா நீங்க எனக்கு தங்கச்சி மாதிரி நினைக்க வேண்டாம். ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம 2 பேர் பேசி பழகுவோம். எதா இருந்தாலும் ஓப்பனா ஷேர் பண்ணலாம்ல, அதனாலதான். கண்டிப்பா. அறிவழகி. டாக்டர், டாக்டர் என் குழந்தை எங்க டாக்டர்? பிறந்ததுல இருந்து கண்ணிலே காட்ட மாட்டீங்க. உங்க குழந்தை பத்திரமாத்தே இருக்கு, கண்ணுல காட்ட மாட்டோம்டா. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். பத்திரமா இருக்குன்னு சொல்றீங்க, பெத்த தாய்கிட்ட காட்ட மாட்டீங்க. ஏன் இப்படி செய்றீங்க? என் மாமா எங்க? பேருதாம அறிவழகி, ஆனா மண்டையில ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன். மாசமா இருக்கும் போது குடத்தெல்லாம் தூக்கி நங்குன்னு இடுப்பு மேல வைக்கலாமா?
குழந்தை நல்லாவே இருக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இன்குபேட்டர்ல வச்சிருக்கோம். என்னது இன்குபேட்டர்லையா? என்ன சொல்றிய? ஆமா, குழந்தைக்கு நீர்ச்சத்து இல்லாம உங்களுக்கு 8 மாதத்திலே குழந்தை பிறந்துருச்சு. சுத்தமாக வெயிட் இல்லை. அதனால ஒரு மாதம் வரைக்கும் இன்குபேட்டரில் தான் குழந்தை இருக்கணும். இப்போது தூக்கிட்டு வர சொல்லியிருக்கேன். பால் மட்டும் கொடுக்கணும், நீங்கள் தான் கொடுத்தாகணும். டாக்டர், என் பிள்ளைய நான் பார்க்கணும் டாக்டர். பார்க்கலாம் இருங்க, உங்கள் வீட்டுக்காரங்க கூட வருவாங்க, அப்போ பார்த்துக்கங்க என்ன. சரி, ஏதாவது பெயின் ஏதாவது இருக்கா? இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், என்ன எதுன்னு பார்ப்போம் என்ன. அதெல்லாம் இல்லை டாக்டர், எனக்கு பெயின் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு என் குழந்தைய பார்க்கணும். பார்க்கலாம் டாக்டர். என்ன நீங்க கொண்டு வந்துட்டீங்க? இங்க நர்சகானா? அறிவிந்தா குட்டிமா, ஐயோ எம்பிட்ட அழகிய செல்லம். அறிவு, என் அம்மா மாதிரியே இருக்குடி நம்ம குழந்தை. நீ அடிக்கடி சொல்லி கேட்பில, எங்க அம்மா மாதிரியே எனக்கு ஒரு பிள்ளைய பெத்து கூடுறீன்னு. பாரு, அம்மாவே வந்து நமக்கு குழந்தைய பிறந்திருக்கு. உன்னை பார்க்கறதுக்கு அம்மாக்கு 2 கண்ணு பத்தலடிய செல்லம். கருவினில் என்னை சுமந்து தெருவினில் நீ நடந்தாய், தேரினில் ஊர்வலமே அம்மா. போச்சு வண்டி வரும்போது முந்தானை திரை போர்த்தே மனபயம் தேய்த்தாயே அம்மா. காணாத கடவுளுக்கு என் கைகள் வணங்காது, உனக்கு என் உயிரே ஆரத்தி. குட்டிமா, என்ன கையில மொறையாளி வச்சுக்கிட்டு? குளிக்க பிடிச்சிருக்கா? குடிமா. ஓ, தண்ணியத்தை இன்னிங்கறியா? ஒல்லுக்கு இதே மாதிரி சமத்தப்படியே டெய்லி குடிச்சிட்டா அம்மா என்ன செய்ய போறே? என்னைக்காவது ஒரு நாள் அடம் பிடிக்க வேண்டியது. பாரா, என்னம்மா ஆத்தாளுக்கு மகளுக்கும் குளிச்சுக்கிறியே ஒளியே ஜகஜோதியா. வாங்கத்த, இன்னைக்கு சிரிப்பு பாத்தீங்களா உங்க பேத்திக்கு? குளிக்கும்போது சிரிப்பு. இன்னைக்கு நம்ம கையில மொறையாளி வச்சிட்டு நின்னுக்கு இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் தானே இந்த சிரிப்பு? எல்லா நாளும் அழுதுகிட்டுல இருக்காங்க. வர மித்துக்குட்டி நல்ல பிள்ளையா மாறிட்டு வராங்க. என்ன மித்துக்குட்டி, பாட்டி சொல்ற சரிதானே? ஆமா, நீ பேசுறது ஒண்ணுமே புரியாது. ஈக்கி கூக்குன்னுக்கிட்டு ஆளு மண்டைய. வாங்க சாப்பிட. கொஞ்ச நேரத்தை தண்ணி ஊத்திட்டு வாரேன். மாமா போன் அடிச்சாளா? அந்த பிள்ளை கண்ணு முழிச்சிருச்சான். குழந்தைய கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தாங்களாம். மருந்து சொன்னியா, குழந்தை சூப்பரா இருக்கான். நல்லா முடியெல்லாம் நல்லா நிறையா ஆச்சு. அப்படியே பாக்குறதுக்கே அம்ட்ட அம்சமா இருக்கான். அப்படியா? நான் போய் பார்க்கணுமே. இதை குளிப்பாட்டி வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு அப்படி பாக்கணுட்டு பறந்துகிட்டு போவா ஆளு மண்டையும். அத்தை, அறிவு குழந்தையில பாக்கணும்ட்ட. உன்னை என்னத்த சொல்லணும் எனக்கு தெரியல. சீக்கிரம் அப்படி குளிப்பாட்டு. ரொம்ப நேரம் எப்படி வாழை காத்துல வச்சுக்கிட்டு அப்படி சளி பிடிச்சு போயிடும். சரி, நான் குளிப்பாட்டி தூக்கிட்டு வரேன் போங்க. சரி, சீக்கிரமா வா என்ன. சரிங்க தே. வேமா குளிச்சிட்டு வா என்ன. பாட்டி பூ மாறி சொல்லி தரேன். குட்டிக்கு மேல தண்ணி ஊத்திடுவோமா? சரி, சீக்கிரம் வா. காணாத கடவுளுக்கு என் கைகள் வணங்காது, உனக்கு என் உயிரே ஆரத்தி. அடியாத்தி, என் தங்க குட்டிக்கு என்னென்னலாம் அறிவு இருக்கு பத்தியா? சரி, இன்னைக்கு அறிவத்தையோட மகளை பார்க்க போவோமா? என் செல்லம். தந்தானே நானே நாங்க நல்ல நிலைமைக்கு வந்து எங்க வீடு தேடி நீங்களே எங்களை வந்து பாங்கன்னு கூப்பிடுற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நாங்க காலடி எடுத்து வைக்க மாட்டோம். டேய் முத்துவேலே, வெளிய வாடா வெண்ண. முத்துவேலே.
என்னடி மாமியாரே வாய பொத்திக்கிட்டு இரு. என்ன நான் பேச வந்தது உன் புருஷன்ட்டவே. என்ன வா வா இதான் என் பேத்தி பழைய மீனாட்சி. ஏய் என்னடி அதே உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியாச்சு அப்புறம் என்ன? யோ முதல்ல மரியாதை கொடு. என்னமோ பொண்டாட்டி மாதிரி வாடி போடிங்கற பக்கத்துல நிக்கிது பாரு, அத வேணா வாடி போடின்னு கூப்பிடு. என்ன மூஞ்ச பாரு. ஏய் என்னடி இப்ப என்ன வெள்ளிக்கு வீட்டுக்கு வந்த? அன்னைக்கு பெரிய விளையாட்ட ரோசமா பேசிட்டு போனீங்களே, இப்ப என்னதுக்கு வந்த? பிச்சை எடுக்க வந்தியா? ஏன்னா நான் ஒன்ன மாதிரி நினைச்சியாக்கும்? அடுத்தவங்க குடிய கெடுக்கறதாவே ஒரு வேலைய வச்சிட்டு இருக்கேயா? நீலாம் பேசுறியா? இல்ல நீலாம் ஒரு அப்பனா? அப்ப இல்ல நீலாம் ஒரு ஆம்பளையான்னு கேக்குறேன். பெத்த பிள்ளையவே காசு கொடுத்து அடிக்க சொல்லிருக்க? நீலாம் ஒரு அப்பனா? சொல்லு. என்னடி ஒளரிக்கு இருக்க? என் புருஷன் அப்படியே செஞ்சாரே. மாமியார் உன்னை வாயை மூட சொல்லிட்டேன். வாயை திறந்து அப்படியே பாத்துக்க. பழைய மீனாட்சி பார்க்கணுமா? அப்படி போடு அப்படி போடு அப்படி போடு. என்ன எதையுமே தெரியாம செஞ்சுட்டா எங்களுக்கு என்ன தெரியாதுன்னுவா? யோ உன்னை பத்தியும் தெரியும், உன் குடும்பத்து ஆளுகளை பத்தியும் தெரியும். என்ன வெக்கமா இல்ல என் புருஷனை காசு கொடுத்து அடிக்க சொல்லிருக்க? சொல்ல என்ன வெண்ணைக்கு அடிக்க சொன்னேன்? அதே எதுவுமே வேண்டாண்டு நாங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம்ல, அப்புறம் என்ன எங்க போனாலும் நாங்க நிம்மதியா இருக்கவே கூடாதா? வந்து குடியை கெடுக்கிறதுக்கே ஒவ்வொன்னா செய்வியா? யோ நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ. என்ன எதை பத்தி மீனாட்சியில பயப்படவே மாட்டேன். ஆனா இப்ப எதுக்கு என் புருஷன் அடிச்ச? அதை மட்டும் நீ பதில் சொல்லு. என் புருஷன் என்ன செஞ்சியா? உனக்கு எனக்கு தானே இங்க பிரச்சனை. எதுக்கு என் புருஷன் அடிச்ச? எப்படா இவளுக்கு தெரியும் அப்படின்னு யோசிக்கிறியோ? யோ என் புருஷன் கேவலமானவனா தான் இருந்தான். ஆனா ஒன்ன மாதிரி ஒண்ணு கிடையாது. வீட்டுக்குள்ள ஒத்த பொண்டாட்டியும் வெளிய 9 வப்பாட்டி ஒண்ணு வச்சுக்கிட்டு கிடையாது. என்ன எங்களுக்கு எதிரி நாங்க ஃபர்ஸ்ட் யாரை நினைக்கணும் சொல்லு பாப்போம். உன் மைனுக்கு அந்த அளவுக்கு எதிரி எடுத்துட்டு வரதுக்கு அவனுக்கு அறிவு கிடையாது. என்ன நீ அந்த அளவுக்கு ஒண்ணு அவனை நீ வளர்க்க கிடையாது. அவனை நீ வளர்த்திருந்தா இந்நேர நானும் அவனுக்கு பொண்டாட்டி இருந்திருக்கவே மாட்டேன். இப்ப எங்க குடியை கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அது நீயாட்டே இருப்ப. என்ன உன்னை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. அன்னைக்கு வந்து இட்லி சட்டி தட்டி விட்டு பண்ணல, அன்னைக்கே நான் பொறுமையா இருந்தேன். ஆனா இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. என்னடா வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னா வந்துட்டாலே அப்படின்னு நீ நினைப்ப. நீ என் புருஷன் அடிச்சதுக்கு நான் கண்டிப்பா வந்து கேட்பேன். அதனால நான் வீட்டுக்கு வருவேன். நான் வர வேணாம்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. வெக்கங்கட்ட நாயே உன்னையெல்லாம் சீ. ஏமா ஏமா இப்படி இருக்கிய? நான் தான் சொன்னேன்ல அவ உடம்பு முடியாம இருக்காமா, அவளை அங்கங்க அனுப்பாதியண்டு. ஏமா நான் செத்த நேரம் மீனாட்சி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள என்னென்னமோ பண்ணி வச்சுட்டியம்மா. இல்ல என்னடா உட முடியாம இருக்கா? நல்லாத்தே இருக்கா. அங்க அறிவு பிள்ளைக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தா, போயிட்டு திரும்ப என்ன வீட்டுக்கே வரலவ. வீட்டுக்கே வரலையா? என்ன சொல்றீங்க? ஆமாய்யா செல்வா, நானும் தாமரைக்கு கூட போன் அடிச்சேன். நான் போய்க்கிறேன் நீங்க போங்க அத்தாச்சின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போயிடுச்சாமா. இன்ன வரைக்கும் வீட்டுக்கே வரல. எங்க போனான்னு தெரியல. ஒருவேளை அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிருப்பாளோ? அங்கெல்லாம் அவ போக மாட்டாமா. நான் இல்லாம அங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். போக மாட்டா. ஐயோ என்னத்த சொல்ல, உடம்பு முடியாம இருக்காம. உங்களுக்கு அதெல்லாம் சொன்னா புரியாதுமா. உடம்பு முடியாம இருக்காளா? என்னமோ பண்ணுங்க. சரி சின்ன வாரம் இருங்க. செல்வா நில்லையா? இவன் என்ன உடம்பு முடியாம இருக்கான்னு சொல்லி இருக்கா? அவன் நல்லா தானே இருக்கா? அப்படி இல்ல புருஷன் பொண்டாட்டிக்கு ஏதாவது சண்டை விட்டுருப்பாங்க. அதுலதான் ஏதாவது மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிறேன் உடம்பு முடியலண்டு. என்னமோ சரியில்லை அத்தாச்சி, எனக்கு என்னமோ சரிபடல அத்தாச்சி. அப்படிலாம் கிடையாது செண்பவா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது சண்டையா இருக்கும், அதை வெளியே சொல்றதுக்காக அப்படி பேசிக்கிருப்பாங்களா என்னமோ? இல்லை எனக்கு ஒன்றும் போலப்படலை. அந்த பிள்ளை நல்லா இருக்க பிள்ளை எதுக்கு அவன் உடம்பு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். முதல்ல அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டு போய் பாருங்க. நம்ம ஊர் ஆஸ்பத்திரிக்கு திண்டுக்கல் போயிட்டு வந்ததுலேருந்தே ஆள் 2 பேருமே சரியில்லை. அதை கவனிச்சிங்களா என்ன? நீ வேற புதுசா அதுவும் பொருளை ஏறி கிளப்பி விடாத. எங்கேயாவது போயிருப்பா, இல்லைண்டா ஆத்தங்கரையில் எங்காவது உட்காந்துக்கிறப்ப யாராவது ஃப்ரெண்டு பிள்ளையில பார்த்துருந்தா. இவன் அதுக்கு மேலே என்னமோ சண்டையும் முடிச்சிருப்பாங்க. அதனால தான் அப்படி பேசிக்கிறேன். என்ன எதுன்னு பாப்பேன்னா? என்னமோ சரியில்லை. சரி என்ன எதுன்னு பாருங்க. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். மாமா வர சொன்னாங்க வேறசா. பாரு என்ன வரும்போது மிளகா வத்தல் எடுத்துட்டு வாடி. எத்தனை தடவை உங்கள்கிட்ட சொல்றது? போ. மறந்து வருது. நான் என்ன செய்ய? சரி ஒரு போன் போடுங்க கண்ணா பயலுக்கு, நான் எடுத்துட்டு வரேன். மொத்தமா மறந்துடி எல்லாத்தையும். போ. ரொம்பதே அம்மா வயிறு எப்பலாம் அவர் பார்த்துக்கங்க. டைவர்ஸ் பண்ணி புரிவேன். ஈத்து போனவ என்ன டைவர்ஸ் பண்ணி இவன் என்ன செய்ய போறா? அவ புருஷனை டைவர்ஸ் பண்ணா கூட ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன டைவர்ஸ் பண்ணி? அழகானது சுகமானது இல்லத்தில் இன்பங்கள் இருக்கின்றது. யாரோ இவன் இங்கே வந்தார், ஆனந்த கூட்டுக்குள் அடைந்து விட்டார். மழலை இவன் மொழி பேசினார், குடும்பத்து கோவிலில் குடியேறினார். அருந்ததி இதமானது இனிதானது, சொந்தங்கள் பந்தங்கள் நிலையானது. இங்கேனடி பண்ணிக்கிருக்க? உன்னை இந்த ஊரே கடவே தேடிட்டு வந்துட்டேன். கடைசி இங்க வந்தா இங்க என்ன பண்ற நீ?
நம்மளுக்கு தானே மாமா குழந்தை பிறக்காது. அதே மாமாவை பார்க்கணும் போல இருந்துச்சு. மாமா இந்த வீட்டில் தானே அதிகமாக இருந்திருப்பாரு. அதே அவர் ஞாபகமா இருக்கவோ நான் இங்கே வந்துட்டேன். எவன்டி சொன்னது? ஏன்டி ஓ நீ இப்படி டிப்ரெஷனுக்கு போயிட்டாலே என்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் பாடாப்படணும். நீங்க என்னதையும் சொன்னாலும் சரி, அதான உண்மை. இப்போ ஐத்தியக்காரி மாதிரி பண்ணாத இருந்தது. இப்போ மாமா நமக்கு குழந்தை பிறக்காது. அதே மாமாட்ட சொல்லி அழுதுட்டு போலாம்னு வந்தேன். இங்க வாரு, என்னால வீட்டுல சமாளிக்க முடியலன்னா உடம்பு முடியலன்னு சொல்லி சொல்றதையா அவங்க சந்தேகமா பாத்துக்க இருக்காங்க. நீ இப்பெல்லாம் பண்ணிக்கிருந்தீண்டா? என்னமோ ஒண்ணு பேசாம அத்தையிட்ட சொல்லிக்கலாமானே தோணிக்கிட்டு இருக்கு. எனக்கு பிடிக்கவே இல்ல. நீ லூசு, சரியான லூசு, மெண்டலு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் அண்ணனை போட்டு வெளுத்து விட்டாங்க. என்ன சொல்ற? ஆமா, வெளுத்து விட்டாங்க. அடி சரியான அடி. இப்ப யார் அடிச்சா என்னன்னு தெரியல. எனக்கு என்னமோ அப்பமே இருந்தே சந்தேகமா இருக்கு. மீனாட்சி அக்கா பாத்துக்கிறேன்ட்டாங்க. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னன்னு தெரியல. நான் அந்த சோழியை அங்க போறேன், நீ இங்க வந்து இங்க உட்காந்துக்கு இருக்க. அப்பெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். ஒருத்தர கூட நிம்மதியா வாழ விட மாட்டேங்கியா பத்தியா? சரி விடு, உன் அப்பா புத்தி தெரிஞ்சது தானே. சரி விடு, இப்ப வா வீட்டுக்கு போவோம். இங்கே உட்காந்துக்கணும்னு நினைக்கிறியா? மாமா எனக்கு ஒரு நாள் நம்ம இங்கே இருப்போம் மாமா. நீ அத்தையிட்ட சொல்லிட்டு வா, இங்கே இருப்போம். எனக்கு மனசே சரியில்லை. அப்படிங்கிறியா? சரி சொல்லிட்டு வரேன், விடு. அப்புறமா போன் அடிச்சு சொல்லிக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத தாயி, நான் சொல்கிறத கேளு. கண்டிப்பாக உன் அப்பாவே வந்து உனக்கு பிள்ளையா பிறப்பாரு. ஓ கீழே நிற்கிறீங்களா? நம்ம இப்போ போகக்கூடாது, வெயிட் பண்ணுவோம். என்னடா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சங்கூதுற? அவ்வளோதான் பார்த்துக்கோ. மரியாதையே ஓட்ட சொல்லி கொடுக்குறேன். என்ன ஓட்ட சொல்லி கொடுத்தீங்கன்னா உனக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். ஓட்ட சொல்லி கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒழுங்கா ஓட்டி பழகணும். எனக்கு இது இடுப்பெல்லாம் வளர்ச்சின்னு வச்சுக்கோ, அப்புறம் சரியான கோவமாயிருவேன் நானு. என்னடா உன் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல? ஏன் சொல்லி கொடுத்தா குறைஞ்சிருவியா? உன் பொண்டாட்டிக்கு கீழே வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அவ வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. பாரு, அவளை எதுக்கு திரும்ப வரவேணும்னு சொல்லியிருக்கேன். நீ அவளை பார்த்து பராக் பார்த்துட்டு என்னங்க விட்டினா போய் நேர போய் எங்கேயாவது கவுந்து சாக வேண்டியதான். ஓகே, நான் ஸ்கூட்டில உட்கார்றேன். நீ எதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. அங்க பாரு, அவன் பொண்டாட்டி எங்க நிக்கிறான்னு. இவளை யாரு இங்க வந்து நிக்க சொன்னது? அவளை மண்டையில தட்டி வீட்டுக்குள்ள அனுப்பே. இவனை நம்பிதான் போற. இவனுக்கு தெரியாதுல்ல அவன் நிக்கிறது. இதுவரை பார்க்கல. பார்த்தானா நீ எந்த புக்கில் விழுந்து கிளப்பியோ? வாய்க்கழுவடி ஓட்டுறதுக்கு முன்னாடி வேற இளங்கோவா ஸ்டார்ட் பண்ணலாமா? டே இளங்கோவா, ஒழுங்கா சொல்லி கொடுக்குறேன்ன. சரி உட்கார்ற. உட்காருல, ஆளு மண்டையும் பாரு. டே நான் உங்க ஸ்கூட்டி ஓட்ட கத்துக்கிறதே பெரிய விஷயம். என்னது புரியல? இல்ல நீ சொல்லி கொடுக்கறதே பெருசுனா அப்படின்னு சொல்ல வந்தேன். ஓரா பண்ணிட்டு வண்டி பார்த்து ஸ்டாண்டர்டு. டே அண்ணா, எப்படி ஜம்முன்னு இருக்கனா? என்னடி ராஜாத்தி. ஓகே, வண்டி ஓட்டு. எப்பறா ஸ்டார்ட் பண்றது? வண்டி ஓட்டுன ஏறி உட்கார்ந்துட்டா எப்பறா ஸ்டார்ட் பண்றது? டேய் உன்னை சொல்லி கொடுக்கதா சொன்ன. நீ வாக்குறது அங்க சொல்லாத, பின்னாடி உட்காரு. என்னது பின்னாடியா? ஆஹா, வாயில தான் சொல்லுவேன். டேய் இளங்கோவா, நான் என்ன லாங்குவேஜ்ல திட்டு விட தெரியாது. மூடிட்டு வந்து பின்னாடி உட்கார்றா. டேய் அவ்வளவுதான் பாத்துக்கோடா, அப்புறம் உன் பொண்டாட்டி கூட உன்னை பேசவே விட மாட்டேன். டேய் எனக்கு ஓட்டவே தெரியாதுங்கற. என்னடா வாயில சொல்றீங்க? லெசன் எடுத்துட்டு இருக்க. டேய் என்னடா? டேய் அவளுக்கு ஓட்ட தெரியும்ன்றல. பின்னாடி உட்கார்ந்து சொல்லி குடுறா. மொத்தமா நீ பாடில ஏத்துற முடிவு பண்ணிட்டீங்க. செத்து போனா ரெண்டு பேரும் சேர்ந்தா சாகணும். வா வா பின்னாடி உட்கார் வா. ஐயோ கடவுளே, இன்னைக்கு என்னென்ன கூத்து நடக்க போதோ? சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சரிங்க சார். பாட ரெடியா? ஆச்சுங்க, சீக்கிரம். என்ன டைலாக் கொண்டு சரியில்லை.
நாயே ஏறி உட்காந்துட்டேன்டா. எப்படா ஸ்டார்ட் பண்றது சொல்லி தொலையேண்டா. பிரேக் இருக்கு பாத்தியா, அது நல்லா அழுத்தி பிடிச்சு மேல செல்ஃப் இருக்கும், அதை டச் பண்ணு. எது பிரேக் எது செல்ஃப்னே தெரியலடா. நீலாம் எதுக்கு வண்டி ஓட்ட வர ஆளு மண்டையும். பாய், பத்திரமா போயிட்டு வாங்க. பிரேக்னு சொன்னா முன் பிரேக்கா பின் பிரேக்கான்னு தெரியல. சரி, 2 பிரேக்கை சேர்த்து பிடிப்போம். இளங்கோ வண்டி போக மாட்டேங்குதுடா. எதுக்கு போக மாட்டேங்குது? எங்க வண்டி முறுக்கு. இது என்னடா பழைய தகர டப்பா மாதிரி சவுண்ட் கேக்குதே. போகவே மாட்டேங்குதுடா. கிறுக்கு கிறுக்கு, பிரேக்ல இருந்து கையெடு. பிரேக்ல இருந்து கை எடுத்துட்டு நேரா போயிடலாமா? ஐயோ, இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம். நேரா போலாம், போ. இப்ப போலாம், இப்பதான் சரியா வரும். இவன் எங்கிட்டு கடந்து வந்தா? போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. ஐயோ, பிளாக் சாரில கொல்றாளே. பிரேக்க பிடிக்கணுமா வண்டி மூவ் பண்ணணுமாடா? பிரேக்கே பிடிக்காத, நீ பட்ல போய்கிட்டே இரு. ஏன்டி நீ வேற நின்னு பல்ல காமிச்சிட்டு இருக்க? போடி. பிரேக் வேற பிடிக்க வேணாங்கறா. சரி போலாம். I love you. டேய் செருப்பால அடிப்பே. இப்போ என்னடா பண்ணனும்? நான் சொன்னேன்ல, பிரேக்கே பிடிக்காத, போ போ, போய்கிட்டே இரு. பிரேக் பிடிக்க வேணாம்ல. அதான் சொன்னேன்ல, போ. பிளாக் சாரில அழகா இருக்கடி பொண்டாட்டி. தேங்க்ஸ்டா புருஷா. ஏய், மெதுவா போ, பிரேக் புடி. டேய் காப்பாத்துடா. டேய் போச்சு. நீதான்டா டிரைவர், உன்னைத்தான்டா வெச்சு ஓட்டவனே. நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. இறங்கோ. ஐயோ லட்சுமி இறங்கோ. அதுதானா